சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல், விஜய் அவர்கள் டிவிகே தலைவராகிய விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றாலும் அவருக்குன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று அனைவராலும் இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா மைனாரிட்டி அரசு, இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக பேசப்படுமாம். இந்த மைனாரிட்டி அரசு பிரச்சனை அவரை அடுத்து எப்படி பாதிக்கும் என்றால் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. முதலில் மைனாரிட்டி அரசு என்றால் என்ன தெரியுமா? பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க சட்டமன்றத்தில் தேவையான பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருப்பதால் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருந்தால் மட்டும் அரசு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஒரு கட்சி தனியாக 118 தாண்டாமல் மற்ற கட்சிகளின் ஆதரவை நம்பி அரசு அமைத்தால் அதையே மைனாரிட்டி அரசு அல்லது மெல்லிய பெரும்பான்மை அரசு என்று அரசியலில் கூறவும் செய்வார்கள். இப்போது விஜய் தலைமையிலான டிவிகே அரசு 118 என்ற மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது என்ற பேச்சு வந்ததால் மக்கள் ஒரு எம்எல்ஏ கூட விலகினால் என்ன ஆகும் என்று அனைவராலும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்துள்ளனர். அதுதான் இந்த மைனாரிட்டி பிரச்சனையின் முதல் ஒரு ஆபத்தாக இருந்தது. உதாரணமா 118 எம்எல்ஏக்களில் ஒருவருக்கு அதிருப்தி ஏற்பட்டாலும் அல்லது யாராவது எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அளித்தாலும் அரசின் பெரும்பான்மை உடனே கேள்விக்குறியாகி விடுமாம். அதனால இந்த 118 இப்படியே இருந்தால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் டிவிகே பக்கம்தான் எழுந்து கொண்டிருக்கும் என்று அனைவராலும் இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கிய பிரச்சனையாக டிவிகேவுக்கு இருக்கிறது. அடுத்ததா மைனாரிட்டி அரசில் மிகப்பெரிய பிரச்சனை, எப்போதும் பயத்துடன் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமையானது இதுவரைக்கும் ஏற்பட்டுவிடும். சாதாரண பெரும்பான்மை அரசில் முதல்வர் தன்னம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க வேண்டும். ஆனால் மெல்லிய பெரும்பான்மை அரசில் இந்த முடிவால் எங்கள் எம்எல்ஏக்கள் கோபப்படுவார்களா, கூட்டணி கட்சிகள் ஆதரவை திரும்ப பெறுவார்களா என்கிற ஒரு பயம் எப்போதும் இருந்து கொண்டேதாங்க இருக்குமாம். இதனால் பல முக்கிய முடிவுகள் தாமதமாகவும் செய்யலாம். மேலும் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். உதாரணமா, எங்கள் கட்சிக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டும், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இந்த ஒரு திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தினமும் நிபந்தனைகள் வைக்கப்படவும் செய்யுமாம். இப்படிப்பட்ட சூழலில் முதல்வர் தனது விருப்பப்படி முழுமையாக ஆட்சி நடத்த முடியாத ஒரு நிலைமைகளும் உருவாகிவிடும் என்று அனைவராலும் பேசப்பட்டு கொண்டும் தாங்க வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போது விஜய்க்கு பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. காரணம், டிவிகே என்னும் புதிய கட்சி பல எம்எல்ஏக்களை முதல் முறையாக வெற்றி பெற்றவர்கள், சிலர் சினிமா ரசிகர் அடிப்படையில் வந்தவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் கட்சிக்குள் ஒற்றுமையை காப்பது மிகவும் கடினம் என்கிற அரசியல் விமர்சகர்கள் இதுவரைக்கும் கூறுகின்றனர். அடுத்து முக்கியமா மைனாரிட்டி பிரச்சனை என்ன தெரியுமா? நம்பிக்கை வாக்கெடுப்பு பயம். எதிர்க்கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்று கூறி நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்கலாம். அப்போது அனைத்து எம்எல்ஏக்களும் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். ஒருவரே இல்லாமல் போனாலும் அரசு ஆபத்தில் சிக்கிவிடும். இதனால் ஒவ்வொரு சட்டசபை கூட்டமும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் மாறிவிடுமாம். இதனால் ஆபரேஷன் எம்எல்ஏ அரசியல் என்ற வார்த்தையும் இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் பார்த்தது போல குறைந்த பெரும்பான்மை அரசுகளில் எதிர்க்கட்சிகள் சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கும் என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பா புதிய கட்சி ஆட்சி அமைத்ததால் அதிருப்தி எம்எல்ஏக்களை பிரிப்பது எளிதாக இருக்கும் என்று அரசியல் உலகில் பேசப்படுகிறது. அதனால் டிவிகே தனது எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தினமும் போராட வேண்டிய நிலைகள் ஏற்படலாமா? எனவே நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிங்க என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.